Hi friends, good morning. Voice clear கேக்குதுங்களா? போர்டு ஃபுல்லா தெரியுதுங்களா? chat boxல யாராவது சொல்லுங்க. வாய்ஸ் clear தெரியுதுங்களா? டிஜிட்டல் போர்டு ஃபுல்லா தெரியுதுங்களா? Good morning, good morning. ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். நான் வந்துடுறேன். Welcome all, welcome all. Good morning all. Welcome all. Good morning. மாதவா வைஃபை ஆன் பண்ணிவிடு. வைஃபை மெதுவா. குட் மார்னிங் ஆல். குட் மார்னிங் ஆல். கிளியராக தெரியுதுங்களா? குட் மார்னிங். போர்டு கிளியராக தெரியுதுங்களா? இது நம்ம புது போர்டு வாங்கியிருக்கிறோம். நான் வந்திருக்க இடத்துல புதுசாக அந்த போர்டு வாங்கியிருக்கிறோம். நம்ம இனிமேல் இதில் தான் கிளாஸ் எடுப்போம். லைட்டிங் மட்டும் இன்னும் செட் பண்ணல. கொஞ்ச நாள் கழிச்சு அது ஒரு கொஞ்ச நாள் ஆகுங்க, செட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸ். ஐ எம் டேக்கிங் கிளாஸ். இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த கனெக்டிவிட்டி இஷ்யூலாம் சரியாயிடும். ஓகேயா? கொஞ்சம் இந்த வைஃபை ஆன் பண்ணிடுவோம். வைஃபை ஆன் பண்ணிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி ஜாஸ்தியாக உங்களுக்கு கிடைக்கும். கிளாரிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும். வெல்கம், வெல்கம் ஆல், வெல்கம் ஆல், வெல்கம் ஆல். குட் மார்னிங். இது புது டிஜிட்டல் டிவி வாங்கியிருக்கிறோம். நம்ம இந்த ஊருக்கு வந்திருக்கோம் இல்லையா, அந்த செய்யாறு திருவண்ணாமலை வந்திருக்கோம் இல்லையா, அதனால புது டிஜிட்டல் டிவி வாங்கியிருக்கிறோம். வீட்டில் இருக்கிறது அது தனியாக அங்கே இருக்குது. ஏன்னா அதை தூக்கிட்டு வர முடியாது, லிஃப்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அதே மாதிரி லாங் லீவுக்கு அங்கே போனால் அங்கேருந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு அங்கே வேணும். இந்த ஆனுவல் ஹாலிடேஸ், ஹாஃப் இயர்லி ஹாலிடேஸ்லாம் விடுவாங்க அப்போது. அதனால ஸோ இப்போ கிளாஸ் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸ் கிளாஸ் எடுக்க போகிறோம். வைஃபை மட்டும் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணிடுறேங்க இதோட. அப்போதான் நமக்கு வந்து ஸ்ட்ரக் ஆகாமல் இருக்கும். வைஃபை மட்டும் நான் கனெக்ட் பண்ணிடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா வைஃபை கனெக்ட் பண்ணிடலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வைஃபை மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஓகே வைஃபை கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இனிமேல் நமக்கு ஸ்பீடாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸ். இதில் ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் பார்ட். ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறது பென் எடுத்துக்கிறேங்க. ஓகே, இது ஒரு புது டிவிங்கிறதுனால கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஓகே. இப்போ கவனிக்கலாம். ஆல் அனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் plants for their food. Have you ever wondered from where plants get their food? ஸோ எல்லா அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸு, நம்ம எல்லாருமே பிளான்ட்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் ஃபுட்டுக்கு. எல்லாருமே. இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் லயன், டைகர் இதெல்லாம் ஆடு மாடை தானே பிடிச்சி சாப்பிடுது, அவங்க பிளான்ட்டையா சாப்பிட்றாங்க, புலி பசித்தாலும் புல்லை தின்னாது அப்படிம்பாங்களே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இந்த இடத்துல தான் நம்ம புரிஞ்சுக்கணும். புலியோட அந்த லயன், டைகர் இவங்களோட ஃபுட்டு வந்து அந்த கேட்டில்ஸாக இருந்தாலுமே கூட கேட்டில்ஸுக்கு ஃபுட்டு என்னது? பிளான்ட்ஸ் தான். ஸோ பிளான்ட்ஸ் இல்லைன்னா கேட்டில்ஸ் இல்லை, கேட்டில்ஸ் இல்லைன்னா அந்த ப்ரெடேட்டர்ஸ்க்கு ஃபுட் இல்லை. ஸோ எவ்ரி ஒன் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி டிபெண்ட் ஆன் பிளான்ட்ஸ் ஃபார் தேர் ஃபுட்டு. சரி, பிளான்ட்ஸுக்கு எப்படி ஃபுட்டு கிடைக்குது அதுதான் நம்ம இந்த இதில் வந்து இந்த சாப்டரில் தெளிவாக பார்க்க போகிறோம். Green plants in fact have to make or rather synthesize their food they need and all other organisms depend on them for their needs. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, கிரீன் பிளான்ட்ஸ் வந்து அவங்களோட ஃபுட்டை அவங்களே சிந்தசிஸ் பண்ணணும். அதே சமயத்தில் கிரீன் பிளான்ட்ஸ் வந்து அவங்க சிந்தசிஸ் பண்ண ஃபுட்டை நம்பி தான் அதர் ஆர்கானிசம்ஸ் அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, த கிரீன் பிளான்ட்ஸ் மேக் ஆர் ரேதர் சிந்தசிஸ் த ஃபுட் தே நீட் த்ரூ ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலியமாக தான் பிளான்ட்ஸ் அவங்களோட ஃபுட்டை சிந்தசிஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆர் தேர்ஃபோர் கால்ட் ஆட்டோட்ராஃப்ஸ். இதில் ட்ராஃப் அப்படின்னா நியூட்ரிஷன், ஆட்டோனா செல்ஃப். அவங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை நியூட்ரிஷனை அவங்களே தயாரிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை அவங்களே தயாரிச்சுக்கிறாங்க. அதான் ஆட்டோட்ராஃப். நான் இருட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். ஃபோக்கஸ் லைட்லாம் வச்சிட்டோம்னா நமக்கு அது சரியாயிடும். ஒரு 2-3 கிளாஸ் ஆகும் அதெல்லாம் சரியாகிறதுக்கு. ஓகே, யூ ஹவ் ஆல்ரெடி லேர்ன்ட் தட் த ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் இஸ் ஃபவுண்ட் ஒன்லி இன் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸ் நம்ம அதை 10th லெவல்லே படிச்சிருப்பீங்க. அண்ட் ஆல் அதர் ஆர்கானிசம்ஸ் தட் டிபெண்ட் ஆன் கிரீன் பிளான்ட்ஸ் ஃபார் த ஃபுட் ஆர் ஹெட்ரோட்ராஃப்ஸ். ஸோ பிளான்ட்ஸ் ஆட்டோட்ராஃப்ஸ், அதர் தென் பிளான்ட்ஸ் எல்லாருமே ஹெட்ரோட்ராஃப்ஸ். வேலை முடிஞ்சிச்சு. ஹெட்டிரோ அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் அதர்,
ட்ராப்ஸ்னா நியூட்ரிஷன், நியூட்ரிஷனுக்காக அதர் ஆர்கானிசத்தை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, அதான் ஹெட்ரோட்ராப்ஸ். கிரீன் பிளான்ட்ஸ் கேரி அவுட் ஃபோட்டோசிந்தசிஸ், எ பிசியோகெமிக்கல் ப்ராசஸ். ஃபோட்டோசிந்தசிஸ்ங்கிறது ஒரு பிசியோகெமிக்கல் ப்ராசஸ், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அது என்ன சார் பிசியோகெமிக்கல் ப்ராசஸ்? ஒரே நிமிஷம். ப்ராசஸ் ஓகே, அது என்ன பிசியோகெமிக்கல் ப்ராசஸ்? எங்க இப்போ தெளிவா இருக்குல்ல உங்களுக்கு கிளாரிட்டி? ஓகே, இருக்கு. பிசியோகெமிக்கல் ப்ராசஸ், அது ஒரு பிசியோகெமிக்கல் ப்ராசஸ். ஏன்னா பிசியோலாஜிக்கல் ஃபங்க்ஷனல் ப்ராசஸ் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது, அதனால தான் பிசியோகெமிக்கல் ப்ராசஸ் அப்படிங்கிறோம். பை விச் தே யூஸ் லைட் எனர்ஜி டு டிரைவ் த சிந்தசிஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் சிந்தசிஸ் பண்ண போறாங்க. ஸோ போட்டோ அப்படின்னா லைட் தானுங்களே. Ultimately, all living forms on earth depends on sunlight for energy. So ultimately நம்ம என்ன இன்டைரக்டாவோ டைரக்டாவோ என்ன சொல்லலாம், பிளான்ட்ஸ் போட்டோசிந்தசிஸ்க்கு சன்லைட் எனர்ஜியை யூஸ் பண்றாங்க. நம்ம ஃபுட்டு பிளான்ட்ஸ்ல இருந்து தான் எல்லா ஆர்கானிசத்துக்கும் கிடைக்குது. அப்ப எவ்ரி ஆர்கானிசம் இன் த வேர்ல்டு சன்லைட் தான் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, அதான் இங்க சொல்றாங்க. The use of energy from sunlight by plants doing photosynthesis is basis of the life on earth. So சன்லைட் எனர்ஜியை யூஸ் பண்றது, பிளான்ட்ஸ் வந்து சன்லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி போட்டோசிந்தசிஸ் பண்றது தான் எர்த்ல இருக்க எல்லா லைஃபுக்கும் அடிப்படையா இருக்கு, பேசிஸா இருக்கு. Photosynthesis is important due to two reasons. It is primary source of all food on earth. It is also responsible for the release of oxygen into the atmosphere by green plants. So ரெண்டு விஷயம், ஒன்று நமக்கு ஃபுட்டு கிடைக்கிறதுக்கு பிரைமரி சோர்ஸ் பிளான்ட்ஸ் தான் எர்த்ல, ரெண்டாவது அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜனை போட்டோசிந்தசிஸ் தான் ரிலீஸ் பண்ணுது, பிளான்ட்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுது. ஸோ அந்த ஆக்சிஜன் அளவு, அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கான்சென்ட்ரேஷனை மெயின்டைன் பண்றது போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் தான். நெக்ஸ்ட், have you ever thought what would happen if there were no oxygen to breathe? எல்லாம் செத்து போயிருவாங்க, ஏரோபிக் ஆர்கானிசமே இருக்காது. ஆக்சிஜனே இல்லைன்னா ஏரோபிக் ஆர்கானிசமே இருக்காது. To breathe, this chapter focuses on structure of photosynthetic machinery and the various reactions that transform light energy into chemical energy. So photosynthesis எப்படி நடக்குது and photosynthesisல light energy எப்படி chemical energy-ஆ convert ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த சாப்டர்ல பார்க்க போறோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்லைட் பார்க்கலாம். what do we know already? நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்றாங்க, என்ன கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே, let us try to find out what we already know about photosynthesis. Some simple experiment you may have done in the earlier classes have shown that chlorophyll, that is green pigment of the leaf, light and carbon dioxide are required for photosynthesis to occur. So chlorophyll pigment தான் sunlight energy-யை trap பண்றாங்க. லைட் எனர்ஜி வேணும், அப்பதான் குளோரோஃபில் அதை ட்ராப் பண்ண முடியும். கார்பன் டை ஆக்சைடு தான் குளுக்கோஸா ரெடியூஸ் ஆகுது, ஓகே. You may have carried out the experiment to look for starch formation in two leaves. அதாவது ரெண்டு லீவ்ஸ் எடுத்துப்பீங்க, அந்த ரெண்டு லீவ்ஸ்ல ஸ்டார்ச் ஃபார்மேஷனுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பீங்க. A variegated leaf or a leaf that was partially covered with black paper and exposed to light. சார் வேரிகேட்டட் லீஃப்னா என்ன சார்? வேரிகேட்டட் லீஃப் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், லீஃப் இப்படி இருக்கு கிரீன் கலர்ல, அதுல வந்து ஆரஞ்சு கலர் பேட்ச் அங்கங்க இருக்கு, அதே போல சம் அதர் டிஃப்ரெண்ட் கலர் பேச்சஸ் இருக்கு. ஸோ ஒரு லீஃப்ல மோர் தென் கிரீன் கலரை தாண்டி வேற கலரும் சேர்ந்து இருந்தா அதுக்கு பேரு வேரிகேட்டட் லீஃப் அப்படிம்பாங்க. இல்லைன்னா உங்களுக்கு வேரிகேட்டட் லீஃப் கிடைக்கலன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன பண்ணணும், ஒரு கிரீன் லீஃப் எடுத்துக்கங்க, இது வேரிகேட்டட் லீஃப் இல்ல, இதுல பிளாக் கலர்ல பேப்பரை வச்சு மறைச்சிருங்க. ஸோ பிளாக் பேப்பர் இருக்க இடத்துல சன்லைட் எக்ஸ்போஸ் ஆகல, இதுதான் இங்க சொல்றாங்க பிளாக் பேப்பர் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ஆன் டெஸ்டிங் தீஸ் லீவ்ஸ் ஃபார் த பிரசன்ஸ் ஆஃப் ஸ்டார்ச் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுவோம், அயோடின் சொல்யூஷனை யூஸ் பண்ணி செக் பண்ணுவீங்க இல்லைங்களா? ஓகே, ஸோ ஸ்டார்ச் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்தா
நமக்கு photosynthesis வந்து green parts of the leavesல மட்டும்தான் நடந்துச்சு, other parts of the leafல நடக்கல. அதே போல presence of lightல தான் நடந்துச்சு, லைட் இல்லாத இடத்துல நடக்கலன்னு இந்த ரெண்டுமே தெரியுது. ஸோ இந்த பிளாக் பேப்பர் வச்ச இடத்துல லைட் இல்லை, ஸோ இங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கல, மற்ற இடத்துல ஸ்டார்ச் சிந்தசிஸ் நடந்திருக்கு, ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுது. அதுக்கடுத்து இந்த கலர்டு பார்ட்லாம் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கல, கிரீன் கலர் எங்க இருக்கோ அங்கே மட்டும்தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்துச்சு அப்படின்னு தெரியும் நமக்கு ஸ்டார்ச் டெஸ்ட் பண்ணும்போது. ஸோ கிரீன் பார்ட்ஸ்லையும் லைட் எங்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகுதோ அங்க மட்டும்தான் போட்டோசிந்தசிஸ் நடக்குது, மற்ற எந்த இடத்துலையும் போட்டோசிந்தசிஸ் நடக்கல அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட் தான் பிளாக் பேப்பர் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் வேரிகேட்டட் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க, வேரிகேட்டட் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறது கிரீன் பார்ட்ஸ்ல மட்டும்தான் போட்டோசிந்தசிஸ் நடக்கும், பிளாக் பேப்பர் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது லைட் இருந்தால் தான் போட்டோசிந்தசிஸ் நடக்கும் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்றது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதெல்லாம் சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட். அனதர் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். அனதர் எக்ஸ்பெரிமெண்ட் யூ மே ஹேவ் கேரிட் அவுட் where a part of leaf is enclosed in a test tube containing some KOH soaked cotton which absorbs carbon dioxide. யாரு KOH வந்து கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணுவாங்க. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH வந்து கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணுவாங்க. ஸோ KOH சோக்டு காட்டன் வந்து உள்ள வச்சிருந்தீங்க அந்த டெஸ்ட் டியூப்குள்ள. while the other half is exposed to the air, the setup is then placed in light for some time on testing for the presence of starch. எல்லாத்துலயுமே presence of starch டெஸ்ட் பண்ணாதான் photosynthesis நடந்திருக்கா இல்லையான்னு தெரியும். Later in the two parts of the leaf, you must have found that the exposed part of the leaf tested positive. அதாவது பாசிட்டிவ்னா ஸ்டார்ச் சிந்தசிஸ் ஆயிருக்கு for starch, while the portion that was in tubeல என்ன இருக்கு, KOH solution இருக்கு, tested negative. This showed carbon dioxide was required for photosynthesis. Can you explain how this conclusions could be drawn? இந்த இடத்துல திருப்பி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா பாருங்க. இதுல வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பிளான்ட் எடுத்துப்பாங்க, ஓகேங்களா, ஒரு பிளான்ட் எடுத்துப்பாங்க. அந்த பிளான்ட்ல ஒரு பர்டிகுலர் லீஃப் மட்டும் இப்படி இருக்கும். இந்த லீஃபை சுத்தி என்ன பண்ணிடுவாங்க, பாதி லீஃபை ஏர் டைட்டா கவர் பண்ணி ஒரு பெரிய டெஸ்ட் டியூப் இப்படி வச்சிருவாங்க. பாதி லீஃப், இந்த லீஃப் வந்து டெஸ்ட் டியூப்குள்ள இருக்க பாதி லீஃப் சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகல. இதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, KOHல நினைச்சு வச்ச காட்டனை வச்சிருவாங்க. இந்த KOH என்ன பண்ணும், உள்ள இருக்க கார்பன் டை ஆக்சைடு எல்லாத்தையும் காலி பண்ணிடும். ஸோ டெஸ்ட் டியூப்குள்ள கார்பன் டை ஆக்சைடு இல்லை, இங்க ஃபுல்லா ஏர் டைட்டா க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஹாஃபுக்கு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது, டெஸ்ட் டியூப்குள்ள இருக்கக்கூடிய ஹாஃப் லீஃப்க்கு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கல. இப்போ சன்லைட்ல இந்த லீஃப் இந்த பிளான்ட்டை வச்சாச்சு. ஸோ இந்த பிளான்ட் சன்லைட்ல வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டோசிந்தசிஸ்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த லீஃபை கட் பண்ணி தனியா டெஸ்ட் ஃபார் ஸ்டார்ச் அயோடின் சொல்யூஷன்ல போட்டு பார்க்கும்போது பாதி லீஃப் கார்பன் டை ஆக்சைடுக்குள்ள இந்த டெஸ்ட் டியூப்குள்ள இருந்துச்சுல, அங்க ஸ்டார்ச் இருக்காது. ஸ்டார்ச் சிந்தசிஸ் ஆயிருந்தா லீஃப் வந்து ப்ளூ கலர்ல மாறும். அதே வெளியில இந்த KOHல இல்லாத ஏருக்கு எக்ஸ்போஸ்டா இருந்த பாதி லீஃப்ல கார்பன் ஸ்டார்ச் சிந்தசிஸ் ஆகி இருக்கும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு இஸ் எசென்ஷியல் ஃபார் போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ சன்லைட் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணதுக்கு பிளாக் பேப்பர் எக்ஸ்பெரிமெண்ட். குளோரோஃபில் பிக்மெண்ட் கிரீன் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ்ல மட்டும்தான் போட்டோசிந்தசிஸ் நடக்கும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணது வேரிகேட்டட் எக்ஸ்பெரிமெண்ட், வேரிகேட்டட் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட். மூணாவது கார்பன் டை ஆக்சைடு வேணும் அப்படிங்கிறது இந்த KOHல நினைச்சு இந்த காட்டன்லாம் வச்சு ஹாஃப் லீஃப் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் தான் போட்டோசிந்தசிஸ் நடக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ குளோரோஃபில் பிக்மெண்ட், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் சன்லைட், இந்த மூணுமே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நம்ம போட்டோசிந்தசிஸ் வேணுங்கிறத ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ நீங்க கேட்கலாம், சார் வாட்டர், தண்ணி இல்லைன்னா பிளான்ட் கருகி போயிடுமே, தண்ணி இல்லைன்னா பிளான்ட் வாடி வதங்கி செத்து போயிடுமே. ஸோ அது எல்லாருக்குமே தெரியும், வாட்டர் இருந்தால் தான் போட்டோசிந்தசிஸ் நடக்கும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாம் இயர்லி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இயர்லி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் தான் பார்ப்போம், அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் தான் பார்ப்போம், ஓகேங்களா? சரி. Early experiments, it is interesting to learn about those simple experiments that led to gradual development in our understanding of photosynthesis. So earlier பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட் தான், ஆனா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு.
ஜோசப் பிரீஸ்ட்லி 1733 1804 வரைக்கும் in 1770 performed a series of experiments that revealed the essential role of air in the growth of green plants. So இங்க வந்து என்ன சொல்றாரு, ஜோசப் பிரீஸ்ட்லி வந்து essential role of air, அதாவது ஏரோட இம்பார்ட்டன்ஸ், ஏர் எந்த அளவுக்கு பிளான்ட் கிரீன் பிளான்ட்ஸோட growthக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொன்னாரு. பிரீஸ்ட்லி யூ மே ரீகால் டிஸ்கவர்ட் ஆக்சிஜன் இன் 1774. பிரீஸ்ட்லி தான் ஆக்சிஜனை டிஸ்கவர் பண்ணாரு. நீட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சிஜனை டிஸ்கவர் பண்ணது, ஆக்சிஜனை கண்டுபிடிச்சது, ஆக்சிஜன் ஆல்ரெடி இருக்கு அட்மாஸ்பியர்ல, அதை கண்டுபிடிச்சது பிரீஸ்ட்லி தான், ஜோசப் பிரீஸ்ட்லி தான். அவர் தான் காத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் growth, பிளான்ட் growthக்குங்கிறத கண்டுபிடிச்சாரு. ஓகே, next, Priestley observed that a candle burning in a closed space, a bell jar, ஓகேங்களா, closed space, soon gets extinguished. Extinguishedனா அணைஞ்சு போயிடுறது. இந்த பிளான்ட் வைக்காம, இதுக்கு முன்னாடி அந்த பிக்சர் இருந்துச்சு இல்லைங்களா, அதுங்க இந்த பிக்சர்ல பாருங்க. ஸோ ஒரு கேண்டில் வச்சாச்சு, ஓகே ஒரு கேண்டில் வச்சாச்சு, இந்த கேண்டில்ல பெல் ஜாரை வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ தட் ஏர் இதுக்குள்ள போல, காத்து இல்லை. காத்து இல்லாதப்ப கேண்டில் என்ன ஆயிடுச்சு, அணைஞ்சிருச்சு. அதே போல ஒரு எலிய காத்து இல்லாம உள்ள விட்டுட்டாங்க, அந்த எலிய என்ன ஆயிடுச்சு, சஃபகேட் ஆயிடுச்சு, மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. இல்லைன்னா ரொம்ப நேரம் விட்டா செத்தே போயிடும் காத்து இல்லாம. ஓகே, இதுதான் அவங்க சொல்றாங்க இங்க. ஓகேங்களா, என்ன எடுத்துக்கலாம் ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ soon gets extinguished, அணைஞ்சு போயிடுது. சிமிலர்லி a mouse, எலி would soon suffocateனா மயக்கம் போட்டு விழுந்துரும் in a closed space. He concluded that a burning candle or an animal that breathed the air both somehow damage the air. ஸோ அந்த ஏர் வந்து எப்படி கெட்டு போகுதுன்னா, அந்த சுவாசிக்கிற அந்த மிருகம், இந்த பிரீத் பண்ற மவுஸும் கேண்டில் எரியுது பார்த்தீங்களா, இந்த ரெண்டும் காத்தை கெட்டு போக வைக்குது, டேமேஜ் பண்ணிடுது காத்தை. பட் வென் ஹி பிளேஸ்ட் எ மின்ட் பிளான்ட், புதினா செடி, in the same bell jar, he found that mouse stayed alive and the candle continued to burn. Priestley hypothesized as follows: plant restore the air whatever breathing animals and burning candles remove. So நல்ல காத்துல இருந்து இந்த அனிமலும் கேண்டிலும் எதை ரிமூவ் பண்ணுச்சோ அதை திருப்பியும் கொண்டு வந்துருது இந்த செடி. அதை ரிமூவ் பண்ணது என்ன, அந்த ரிமூவ் பண்ணதை செடி திருப்பி எதை கொண்டு வந்துச்சு, ஆக்சிஜன். பிரீஸ்ட்லி தான் ஆக்சிஜனை கண்டுபிடிச்சாரு. ஓகே, நெக்ஸ்ட், கேன் யூ இமேஜின் how Priestley would have conducted the experiment using a candle and plant? Remember, he would need to rekindle the candle to test whether it burns after a few days. How many different ways can you think of to the candle without disturbing the setup? ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் விட்டுருங்க, கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் என்ன பண்ணா நமக்கு என்ன, இங்க விஷயம் என்ன, அந்த அனிமல் அண்ட் கேண்டில் ரிமூவ் பண்ற சம்திங்க, ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த, காத்துல இருந்து அது எதை ரிமூவ் பண்ணுதோ அதை பிளான்ட் ரிஸ்டோர் பண்ணுது, தட் இஸ் ஆக்சிஜன். இந்த பெல்ஜார் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணது பிரீஸ்ட்லி. நெக்ஸ்ட் நம்ம படிக்கிறது, கேன் யூ இமேஜின் ஹவு பிரீஸ்ட்லி, ஓகே, யூசிங் a similar setup as the one used by Priestley, but by placing it once in the dark and once in the sunlight, Jan engine house சேம் செட்டப் தான். ஒன்று கொஞ்சம் நேரம் டார்க்ல வைக்கிறாரு, அப்புறம் சன்லைட்ல வைக்கிறாரு. showed that sunlight is essential to the plant process that somehow purifies the air fouled by burning candles or breathing animals. சேம் செட்டப் தான். பிரீஸ்ட்லி என்ன பண்ணாரோ அதே செட்டப் தான் எங்க இருக்கிறார் அவரு, ஜான் இன்ஜன் ஹவுஸ் பண்ணாரு. ஆனா அவர் என்ன பண்ணாரு, இருட்டுல கொண்டு போய் பெல்ஜாரை வச்சுட்டாரு. பெல்ஜாரு, பிளான்ட், எலி, அப்புறம் கேண்டில் இருட்டுல வச்சுட்டாரு. என்ன ஆனிச்சு, செத்து போச்சு, எலியும் செத்து போச்சு, அந்த கேண்டிலும் அணைஞ்சு போச்சு. அதே சன்லைட்ல வைக்கும் போது கேண்டிலும் எரிஞ்சது, எலியும் உயிரோட இருந்துச்சு, பிளான்ட்டும் அலைவா இருந்துச்சு, பிளான்ட் நல்லா போட்டோசிந்தசிஸ் பண்ணிச்சு. ஸோ சன்லைட்டும் இம்பார்ட்டன்ட் போட்டோசிந்தசிஸ்க்கு அப்படின்னு கண்டுபிடிச்சது ஜான் இன்ஜன் ஹவுஸ்.
So Ingenhousz in the elegant experiment with an aquatic plant showed that in bright sunlight small bubbles were formed around the green parts while in the dark they did not. So sunlight இருந்தாதான் சன்லைட் இருக்கையில தான் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ்ல தண்ணியில இருக்கிறதுங்க. அக்வாட்டிக் பிளான்ட்ஸ்ல ஏர் பபிள்ஸ் கிரீன் பார்ட்ஸ்ல வந்துச்சு, அதான் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. லேட்டர் ஹி ஐடென்டிஃபைட் தீஸ் பபிள்ஸ் டு பி த ஆக்சிஜன். ஏன்னா பக்கத்துல நெருப்பு குச்சை கொண்டு போனா அந்த பபிள்ஸ் பக்கத்துல அந்த பபிள்ஸை உடைக்கும் போது நல்லா எரியும், நெருப்பு நல்லா எரியும். Hence he showed that it is only the green parts of the plant that could release oxygen அப்படிங்கிறத ஜான் இன்ஜன்ஹவுஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஓகே, நெக்ஸ்ட் இன்ஜன்ஹவுஸோட வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து it was not until about 1854 that Julian von Sachs provided evidence for production of glucose when plants grow. So glucose ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான எவிடன்ஸை நமக்கு கொடுத்தது ஜூலியன் வான் சாக்ஸ். குளுக்கோஸ் இஸ் யூஸ்வலி ஸ்டோர்ட் அஸ் ஸ்டார்ச். எப்பவுமே இது ஞாபகம் வச்சுக்கோங்க, குளுக்கோஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டட் அஸ் சுக்ரோஸ், ஸ்டோர்ட் அஸ் ஸ்டார்ச். ஓகே, ஹிஸ் லேட்டஸ்ட் ஸ்டடி ஷோட் தட் த கிரீன் சப்ஸ்டன்ஸ் இன் பிளான்ட்ஸ், அதாவது குளோரோஃபில், இப்போ வந்து குளோரோஃபில்ங்கிறோம், அந்த காலத்தில் அதுக்கு பேர் வைக்காதப்ப அது கிரீன் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னாங்க, is located in special bodies later called chloroplast. So chlorophyll na ஒரு special body ல இருக்கான், அந்த பாடிக்கு பேரு ஸ்பெஷல் பாடிக்கு பேரு chloroplast within plant cells. He found that the green parts in the plant is where glucose is made and that glucose is usually stored as starch. அப்படிங்கறத ஜூலியஸ் வான் சாக்ஸ் தான் கண்டுபிடிச்சாரு. ஹைட்ரோபோனிக்ஸும் இவர் தான், ஜூலியஸ் வான் சாக்ஸ் தான் ஹைட்ரோபோனிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணாரு. குளுக்கோஸ் ஸ்பெஷல் கிரீன் பார்ட்ஸ்ல மட்டும்தான் தயாரிக்கப்படுது, அது ஸ்டார்ச்சா ஸ்டோர் பண்ணப்படுதுன்னு சொன்னதும் ஜூலியஸ் வான் சாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். நவ் கன்சிடர் த இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் டன் பை T.W. எங்கல்மேன் யூசிங் ஏ பிரிசம். இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு கொடுத்துட்டான், அப்ப அதுல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஓகேங்களா, இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் டன் பை T.W. எங்கல்மேன் 1843 to 1909. Using a prism he split light into its spectral components and then illuminated a green alga. இவர் என்ன பண்றாரு, ஒரு பிரிசம் இப்படி வச்சுட்டாரு, ஒயிட் லைட் இப்படி வருது, அந்த லைட் விப்ஜிஆர் அப்படின்னு பிரிஞ்சு வரும் இல்லையா, அந்த மாதிரி குடிச்சிட்டு கிரீன் ஆல்காவுல இந்த பிரிசம் ஆஃப் லைட் இந்த விப்ஜிஆர் பண்ற மாதிரி பண்றாரு. ஸோ அவர் யூஸ் பண்ண கிரீன் ஆல்கா யாருன்னா கிளாடோஃபோரா. கொஸ்டின்ல கேட்பாங்க, எங்கல்மன் யூஸ் பண்ண கிரீன் ஆல்கா பேரு கிளாடோஃபோரா. பிளேஸ்ட் இன் ஏ சஸ்பென்ஷன் ஆஃப் ஏரோபிக் பாக்டீரியா. ஸோ ஒரு பெட்ரி பிளேட்டோ அல்லது ஏதோ ஒன்று எடுத்துக்கிறாரு, அதுல கிளாடோஃபோரா வச்சிடுறாரு அண்ட் ஏரோபிக் பாக்டீரியாவும் இதுல போட்டுறாரு. இதுல என்ன ஆகுது, த பாக்டீரியா வேர் யூஸ்ட் டு டிடெக்ட் த சைட்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் எவல்யூஷன். ஸோ இந்த கிளாடோஃபோராங்கிறது கிரீன் ஆல்கா எங்க ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுதோ அங்க போய் பாக்டீரியாலாம் உட்காந்துக்கும். ஏன்னா இது வந்து லிக்விட்ல தான் அவர் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ பாக்டீரியா மூவ் இன் த லிக்விட் இல்லையா. He observed that the bacteria accumulated mainly in the region of blue and red light. இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் நம்ம, அவர் லைட் விடுறாரு, இங்க ப்ளூ லைட் வருது, அதே போல இங்க ரெட் லைட் வருது, விப்ஜிஆர். ஓகேங்களா, விப்ஜிஆர். ஸோ இங்க ப்ளூ லைட் வருது, இங்க ரெட் லைட் வருது. இந்த ஏரியால தான் பாக்டீரியா வந்து கும்பலா குவிஞ்சிருது. பாக்டீரியா இந்த இடத்துல மட்டும் வந்து கூடி இருக்கு. ஏன்னா ப்ளூ லைட்டும் ரெட் லைட்டும் எங்க படுதோ அங்கதான் அதிகமான போட்டோசிந்தசிஸ் நடக்குது அப்படிங்கறத எங்கல்மேன் கண்டுபிடிக்கிறாரு. எங்க சன்லைட் போட்டோசிந்தசிஸ்க்கு இம்பார்ட்டன்ட், ஓகே கண்டுபிடிச்சிட்டாங்க. சன்லைட்ல எந்த வேவ் என்ன கலர், சன்லைட் ஒயிட் கலருங்க, அதை பிரிசம்ல பிரிச்சா ஒயிட் கலர் விப்ஜிஆர்னு பிரியும். அந்த விப்ஜிஆர்ல எந்த கலர் வந்து அதிகமான போட்டோசிந்தசிஸ் நடக்க ஹெல்ப் பண்ணுது, ப்ளூ அண்ட் ரெட் லைட் இல்லைங்களா. ஓகே, ஸோ ப்ளூ அண்ட் ரெட் லைட்ல தான் மெயினா ஆக்சிஜன் அதிகமா ரிலீஸ் ஆனிச்சு, அங்கதான் ஏரோபிக் பாக்டீரியா கூடுனுச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும், போட்டோசிந்தசிஸ் பண்றது கிளாடோஃபோரா, ஆக்சிஜனை ரிலீஸ் பண்றது கிளாடோஃபோரா கிரீன் ஆல்கா. அந்த ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஏரோபிக் பாக்டீரியாவை அங்க விட்டுருக்காங்க. அந்த ஏரோபிக் பாக்டீரியா எங்க போய் கூடி இருக்கும், ஆக்சிஜன் அதிகமா ரிலீஸ் பண்ற இடத்துல. ஸோ ப்ளூ லைட் ரெட் லைட் எந்த ஏரியால பட்டுச்சோ அங்க மட்டும் அந்த பாக்டீரியா கூடி இருந்ததை வச்சு கண்டுபிடிச்சாங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகே,
A first action spectrum of photosynthesis was thus described. யாரு எங்கல்மேனோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அந்த ஸ்பெக்ட்ரம்னா எந்த நானோமீட்டர் ஆஃப் லைட்ல விசிபிள் ரேஞ்ச் ஆஃப் லைட்ல போட்டோசிந்தசிஸ் அதிகமா நடக்கும்னு சொல்றது. ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது இங்க ஆக்ஷன் அப்படிங்கிறது போட்டோசிந்தசிஸ் தான். எந்த லைட்ல போட்டோசிந்தசிஸ் அதிகமா நடக்கும், எந்த லைட்ல போட்டோசிந்தசிஸ் ரொம்ப குறைவா நடக்குங்கிறது தான் ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம். Then it resembles roughly the absorption spectra of chlorophyll A and B. So இது நம்ம இந்த பிக்சர் பார்ப்போம். அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னா இங்க பாருங்க, நல்லா பாருங்க, விப்ஜிஆர், ஓகேங்களா? விப்ஜிஆர் வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்னு சன்லைட் வந்து இந்த மாதிரி பிரிச்சு ஸ்பெக்ட்ரமா விடுறாங்க. ஓகே, ப்ளூல அதிகமான போட்டோசிந்தசிஸ் நடக்குது, ரெட்ல அதிகமா போட்டோசிந்தசிஸ் நடக்குது, மற்ற லைட்லலாம் போட்டோசிந்தசிஸ் கம்மியா நடக்குது. திஸ் இஸ் ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம். ஆக்ஷன், போட்டோசிந்தசிஸ் ஆக்ஷன் ஒர்க் பண்றது. அப்சார்ப்ஷன்னா என்ன? யாரை அப்சார்ப் பண்ண போறா? குளோரோஃபில் பிக்மெண்ட் லைட்டா அப்சார்ப் பண்ண போறாங்க. குளோரோஃபில் பிக்மெண்ட் என்ன பண்ணும்? வயலட், இண்டிகோ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு இதெல்லாம் ரொம்ப கம்மியா அப்சார்ப் பண்ணும். ப்ளூ லைட்டையும் ரெட் லைட்டையும் அதிகமா அப்சார்ப் பண்ணும். இது அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். லைட்டா அதிகமா அப்சார்ப் பண்ணுது. So the more the absorption, more the action. லைட் எங்க அதிகமா அப்சார்ப் ஆகுது அங்கதான் போட்டோசிந்தசிஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரமும் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம பார்ப்போம் upcoming classes. By the middle of the 19th century, the key features of plant photosynthesis were known. Namely, the plants could use light energy to make carbohydrates from carbon dioxide and water. அப்படிங்கிறது 19th century ஓட மிட்ல தான் தெரிஞ்சது. The empirical equation representing the total process of photosynthesis for oxygen evolving organism was then understood as. So இப்போ அந்த ஈக்குவேஷனும் கொண்டு வந்துட்டாங்க. என்ன ஈக்குவேஷன்? கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் லைட் கார்போஹைட்ரேட் பிளஸ் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது. வேர் CH2O ரெப்ரசன்டட் கார்போஹைட்ரேட். 1:2:1 கார்போஹைட்ரேட். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் 1:2:1 ரேஷியோல இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். 1:, சாரி என்ன பிரஸ் போக மாட்டேங்குது. ஓகே, சரி, என்னமோ தெரியல. ஓகே, இந்த புது பெண் எல்லாம் கத்துக்கிறேன். 1:2:1 கார்பன், என்னங்க சேவிங்க, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் 1:2:1 ரேஷியோல இருந்தா அதுக்கு பேர் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ குளுக்கோஸ் 6 கார்பன் சுகர் வந்து இங்கே ஃபார்ம் பண்ணும். C6H12O6. ஓகேங்களா? 1:2:1. ஓகே, சரி. இப்போ a milestone contribution to the understanding of photosynthesis was that made by a microbiologist Cornelius Van Niel, who based on his studies of purple and green bacteria. இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கணும். கார்னீலியஸ் வேன் நீல் யூஸ் பண்ண ஆர்கானிசம் பர்பிள் அண்ட் கிரீன் பாக்டீரியா. ஒரே ஆர்கானிசம் தான், பர்பிள் அண்ட் கிரீன் பாக்டீரியா. பர்பிள் பாக்டீரியா அண்ட் கிரீன் பாக்டீரியா இல்ல, பர்பிள் அண்ட் கிரீன் ஒரே ஆர்கானிசம். Purple and green bacteria demonstrated that photosynthesis is essentially a light-dependent reaction in which hydrogen from a suitable oxidizable compound reduces carbon dioxide to carbohydrates. This can be expressed by, இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? hydrogen from a suitable oxidizable compound. So இந்த இடத்துல H2O-க்கு பதிலா வேற யார் கூட இருக்கலாம். அதனாலதான் ஆக்சிஜனுக்கு பதிலாக A போட்டாங்க. H2S இருக்கலாம், கீமோசிந்தசிஸ் அந்த மாதிரி. பட் இவங்க H2O தான் ஆக்சுவலி இங்க போட்டோசிந்தசிஸ்ல லைட் தான், வாட்டர் தான் யூஸ் பண்ண போறாங்க. ஸோ ஆக்சிடைசபிள் காம்பவுண்ட் யாருன்னா H2O. யாரு ரெடியூஸ் பண்ணப்பட போறாங்க? கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடோட ஹைட்ரஜன் சேர்ந்தா என்னாகும்? CH2O, அதாவது கார்போஹைட்ரேட் கிடைச்சிரும். தென் இந்த வாட்டர்ல இருந்து ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது, தென் வாட்டரும் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது கார்னீலியஸ் வேன் நீல். ஓகே, நெக்ஸ்ட், இன் கிரீன் பிளான்ட்ஸ் H2O இஸ் த ஹைட்ரஜன் டோனார். இப்போ உங்களுக்கு தோணும், இங்க ஹைட்ரஜன் டோனார் யாரு? ஆக்சிடைசபிள் கண்டென்ட் யாரு? ஹைட்ரஜன் டோனார் அண்ட் இஸ் ஆக்சிடைஸ்டு டு ஆக்சிஜன். ஆக்சிஜனை ரிலீஸ் பண்றது வாட்டர் தான்.
ஸோ வாட்டர்லேருந்து தான் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது. தயவுசெய்து கார்பன் டை ஆக்சைட்லேருந்து ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுதுன்னு எப்பவும் நினச்சிக்காதீங்க. தூக்கத்தில் எழுப்பிவிட்டு கேட்டாலும் சொல்லணும், வாட்டர்லேருந்து தான் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகிறது. ஓகே. Some organisms do not release oxygen during photosynthesis. When H2S instead is the hydrogen donor for purple and green sulfur bacteria, the oxidation product is sulfur or sulfate depending on the organism and not oxygen. இங்க என்ன சொல்றாங்க, கீமோ ஆட்டோட்ராஃப்ஸ் சொல்லிடுவாங்க. பர்பிள் அண்ட் சல்ஃபர் பாக்டீரியால ஹைட்ரஜன் டோனர் யாரு அப்படின்னா H2S. ஸோ அப்போ சல்ஃபர் ரிலீஸ் ஆகும், ஹைட்ரஜன் டோனரா H2S இருப்பாங்க. The oxidation product is sulfur or sulfate depending on the organism and not oxygen. இந்த இடத்துல இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, ஆக்சிஜன் வாட்டர்ல இருந்து தான் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இது. He inferred that oxygen evolved by the green plant comes from water, not from carbon dioxide. ஸோ இந்த இன்ஃபர்ட் அப்படின்னு வந்துருச்சுன்னா அவர் தெளிவா விளக்கி இருக்காரு. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீட்ல வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, பார்த்துக்கணும். This was later proved by using radioisotopic technique. ஸோ அந்த வாட்டர்லாம் ரேடியோ ஐசோடோப் விட்டுருவாங்க, அது மூவ் பண்ணி போகுது, ஆக்சிஜன் வெளியே வரும்போது அதில் ரேடியோ அந்த ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ வாட்டர்லேருந்து தான் ஆக்சிஜன் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். கார்பன் டை ஆக்சைடில் ரேடியோ ஆக்டிவிட்டி வைக்க மாட்டாங்க. ஸோ ஆக்சிஜன் வந்து வாட்டர்லேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். The correct equation that would represent the overall process of photosynthesis is 6CO2 balanced equation. 12H2O, C6H12O6, glucose, 6H2O and 6 oxygen. Oxygen atmosphere release ஆகும். இந்த வாட்டர்ல இருந்து ஆக்சிஜன் வந்துச்சு ஞாபகம் வச்சுங்க. லைட் எனர்ஜி வேணும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு தான் குளுக்கோஸா ரெடியூஸ் ஆனிச்சு. Where C6H12O6 represents glucose, oxygen released from water. This was proved using radioisotope technique. Note that this is not a single step process. அப்போ எல்லா ஸ்டெப்பையும் நம்ம ஃபர்தரா வரக்கூடிய கிளாஸஸ்ல பார்க்க போறோம். This reaction note this is not a single reaction. இது ஒரு சிங்கிள் ரியாக்ஷன் கிடையாது, but description of a multi-step process called photosynthesis. So photosynthesis அப்படிங்கிறது multi-step process. அதை just describe பண்ற மாதிரி தான் இந்த multi-step process. photosynthesis describe பண்ற மாதிரி தான், சுருக்கி சொல்ற மாதிரி தான் நமக்கு இந்த equation இருக்கு. Can you explain why 12 molecule of water as substrate are used in the equation given above? ஏன் அப்படின்னா 12 மாலிகூல் ஏன் யூஸ் பண்ணாங்க, திருப்பியும் வாட்டர் பை ப்ராடக்டா வரும். 12 மாலிகூல்ஸ் இருந்தாதான் உங்களுக்கு இங்க 12H12 and 6 மாலிகூல்ஸ் ஆஃப் வாட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு அகைன். அதனாலதான் 12 மாலிகூல்ஸ் ஆஃப் வாட்டர் யூஸ் ஆகியிருக்கு. தட் இஸ் த ரீசன். ஸோ இதோட கண்டினியூஷன் நாளைக்கு பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. நான் ஏதோ இருட்டுக்குள்ள இருந்த மாதிரி இருந்திருக்கும், லைட் ஃபோக்கஸ் லைட்லாம் போட்டுடலாம், அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போயிடும். இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படிங்கிறவங்க மட்டும் டவுட் கேளுங்க. இது வரைக்கும் பார்த்ததுல டவுட் இல்லைன்னா கிளாஸ்க்கு வந்துருங்க. போர்டெல்லாம் கூட நேரா இருக்கு. இப்போ இந்த ஸ்டூடியோ நல்லா நீட்டா அமைஞ்சிருக்கு. டவுட் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்கலாம். டவுட் இல்லைன்னா நீங்க நாளைக்கு கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. நேஹரிகா சொல்லுங்க. நேஹரிகாஸ். ஹலோ சார், கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. Sir, a variegated leaf or a leaf that was partially covered with black paper and exposed to light ன்னு கொடுத்துருக்காங்க. வேரிகேட்டட் லீஃப்னா லைட்டா காஞ்சி போன லீஃபுங்களா? இல்ல இல்ல, வேரிகேட்டட் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்னன்னா, நீங்க வந்து சில குரோட்டன் லீவ்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த லீஃப்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் இருக்கும், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் லீஃப்லயே இருக்கும். பிங்க் கலர், எல்லோ கலர், அதுதான் வேரிகேட்டட் லீஃப். குரோட்டன்ஸோட லீஃப்ல சில அந்த ஆர்னமெண்டல் பிளான்ட்டோட லீஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கலர்டு லீவ்ஸ் இருக்கும். இல்லைன்னா பார்ஷியலி ட்ரை லீஃப்னு கொடுத்துருவாங்கல்ல, பார்ஷியலி ட்ரை லீஃப் கிடையாது, அது காஞ்சி போன இலை கிடையாது. அல்லனா காஞ்சி போன இலையில போட்டோசிந்தசிஸ் ஆக்சுவலி நடக்காது. ஸோ இது வந்து ஃப்ரெஷ் லீஃப் தான், டிஃப்ரெண்ட் கலர்ஸோட இருக்கிறதுக்கு பேர் தான் வேரிகேட்டட் லீஃப். குரோட்டன்ஸ் பிளான்ட்ல இருக்கும். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். சரி, பாண்டி செல்வி கலை சொல்லுங்க, என்ன டவுட்? சொல்லுங்க, என்ன டவுட்? கேக்குதுங்களா? பாண்டி செல்வி கலை.
கேக்குதுங்களாப்பா? பாண்டி செல்வி கலை சொல்லுங்க. ப்ளூடூத் இருந்தா எடுத்துருங்க, இல்லைன்னா நீங்க பேசுறது கேட்காது. ஹலோ, ஏதோ லைன்ல ப்ராப்ளம் ஆட்டுக்கு. வேற யாருக்காவது டவுட் இருக்குங்களா? சரி, ஓகே, நாளைக்கு காலையில மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. சி யூ.